தினம் ஒரு மூலிகை வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகை என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி. இந்த துளசியோட மகத்துவத்தை நிச்சயமாக சொல்லி மாளாது. அவ்வளவு அற்புதமான மருத்துவ பலன்கள் நிறைந்தது இந்த துளசி. நிறைய பார்த்திங்கன்னா கோயிலில் துளசி தீர்த்தம்னு தருவாங்க. தினமும் அந்த துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை எதுவுமே வராது. முக்கியமாக உடம்புல கபம் தேங்காது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை இந்த துளசி. இந்த துளசியை குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு, இப்போ சளி தொந்தரவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த துளசியை சாப்பிட தருவாங்க. அல்லது 2-3 சொட்டு அதை நல்லா கசக்கி சாறு பிழிஞ்சு பாலில் கலந்து அந்த குழந்தைக்கு ஊட்டுவாங்க. அப்படி ஊட்டினாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த சளி சார்ந்த பிரச்சனைகள் தீரும். இந்த துளசிலேயே இன்னும் அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்குது. துளசி விதை, இந்த துளசி விதை மிகச்சிறந்த ஒரு ஆண்மை பெருக்கி. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தாத்தாக்கள்லாம் அந்த தாம்பூலம் தரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த துளசி விதை கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதை வெத்தலையில் வச்சு மென்று சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சுக்கிலம் பெருகும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த துரிதஸ்கலிதம் அப்படிங்கிற பிரச்சனை தீரும். அப்போ அந்த போகத்தில் அதிக ஆற்றலை தரக்கூடிய தன்மை இந்த துளசி விதைக்கு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகையை எல்லோரும் பயன்படுத்தி பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.